ஹாய்ங்க. இப்போ நம்ம இந்த விலாகில என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டு உங்க வீட்ட விட்டு போகவே மாட்டாங்க. யாருக்கு தான் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும்னு ஆசை இருக்காது. அப்ப அப்படி வந்தவங்கள விடலாமா? விடக்கூடாதுல்ல. அப்ப அவங்கள எப்படி வீட்டுக்குள்ளேயே புடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு ஆரம்பிச்சா, அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பலகாரம் செய்கிறோம், ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், அது நல்லா வரணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அடுப்பு பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு கூட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது சூப்பராக வரும். இப்போது நம்ம பூஜை பண்ணுறதுக்காக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. மிச்சம் இருந்த மஞ்சளோட தண்ணி சேர்த்து வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வாசலில் நடையில வந்து 2 கம்பி போட்டு கோலம் போட போகிறேன். 2 கம்பி இழுத்துட்டு. இப்போ வந்து வாசல்ல இருந்தே அந்த ஒரு மங்களகரமான ஒரு இது இருக்கணும்ல, அதனால தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் தண்ணி மட்டும் வீட்ல தெளிக்கலாம் அப்படின்னா, அது கூட வேறு என்னெல்லாம் தெளிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடற்கரை ஓரமாக இருக்க கோயில்களுக்கு போனீங்கன்னா, இனிமேல் இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் கண்டிப்பாக கொண்டு போங்க. இப்போ 1 லிட்டர் 1 லிட்டர் பாட்டிலோ கொண்டு போயிட்டு நீங்கள் கடல் தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வாங்க. கடல் தண்ணி கெட்டு போகவே செய்யாதுங்க. அது வந்து என்ன சொல்ல வரேன், அதுக்கு வந்து அப்படி ஒரு பவர். இப்போ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராமேஸ்வரத்தில் தண்ணியை தான் நம்ம தீர்த்தம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம எங்கள் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வீடை தொடச்சிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ண போகிறீங்களோ, முக்கியமான விசேஷ நாட்களில் ஃபஸ்ட்டு தொடச்சதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த உப்பு தண்ணியை எல்லா பக்கமும் தெளிச்சு விடலாம். உங்கள் வீட்டுக்கு இருக்கிற திஷ்டி எல்லாம் கழியும். ப்ளஸ் வந்து உப்பும் வந்து அதையும் நம்ம வந்து மகாலட்சுமியோட தான் ஒப்பிடுவோம். அதனால் வந்து உப்பு தண்ணி தெளிக்கிறது நல்ல விசேஷம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி மாவில் கோலம் போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மஞ்சளில் கூட கோலம் போட்டால் அழகாக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து மஞ்சள் வச்சு கோலம் போட்டுட்டு நீங்கள் குங்குமம் வைக்கனாலும் வச்சுக்கோங்க. நேற்று கடைசி வெள்ளிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் குங்குமம்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் போட்டிருந்தேன். இல்லைனா மேக்ஸிமம் குங்குமம் வைக்க மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு வாசலில் கார்த்திகை எப்போ நம்ம விளக்கு பொருத்தி வைப்போம், அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது கார்த்திகை மாதம் அப்போ தான் பொருத்தி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி கூட வாசலில் காலையில் ஈவினிங் எல்லா டைமுமே விளக்கு பொருத்துறது வீட்டுக்கு வந்து ரொம்ப விசேஷம். இப்போ வாசலில் பொருத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட காரணம் தெரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ ஏன் வந்து வாசலில் பொருத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ வாசலில் வந்து நம்ம செருப்பை கழட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வரோங்கும்போது நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம வருவோம். இப்போ வந்து நம்ம வாசலுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து வரதான் செய்யும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விளக்க பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுக்கலாம். இந்த தீபத்தை பார்த்து இந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். இதுதான் இதோட சூட்சும விஷயம் வந்து இதுதான். அதனால் வாசலில் விளக்கு பொருத்தி வச்சு பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் உப்பு தீபம் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு பழக்கம் என்னென்னா, எப்போவுமே நம்ம ஒரு விளக்கு வந்து பொருத்துவோம் ரெகுலராகவே. இப்போது செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் 3 விளக்கு இல்லைனா வந்து 5 விளக்கு இந்த மாதிரி ஒத்தப்படையில் பொருத்துனீங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இப்போ இன்றைக்கி கடைசி வெள்ளினால நான் 3 விளக்கு பொருத்தியிருக்கேன். அதில் ஒரு விளக்கு நீங்கள் வந்து வடக்கை பார்த்து பொருத்துங்க. அது இன்னும் ரொம்ப விசேஷம். வடக்கு ஏன் பொருத்தி வைக்கணும் அப்படின்னா, வடக்கு இருந்து தான் பெருமாள் வந்து நமக்கு படியளப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் வடக்கு பார்த்து ஒரு விளக்கு வந்து பொருத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிரசாதமாக உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் வச்சுருக்கேன். இது யாருக்காக அப்படின்னா, நான் வந்து வாராகி வச்சு கும்பிடுவேன். வாராகிக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து நான் கும்பிட எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்து வாராகிக்காக நான் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரசாதம் வந்து வச்சுருக்கேன். எனக்கு பிரசாதம் செய்ய டைம் இல்லை. வெளியில் வேறு ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் அதை வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, வாசலில் விளக்கு பொருத்தியாச்சு. வாசலில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மல்லிகைப்பூ வந்து மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம்னு சொல்லுவாங்க. அதனால் மல்லிகைப்பூ வந்து எல்லா சாமி படங்களுக்கும்
கட் பண்ணி போட்டாச்சு, இருக்கிற பூவை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பயும் போல் பஞ்ச பாத்திரத்தில் மஞ்சள் பொடி போட்டு இன்றைக்கி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கல்கண்டு வச்சுருந்தேன் இனிப்பு வைக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு துண்டு பூ வந்து எப்போவுமே நான் வைப்பேன். அது நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக இருக்கட்டும், யாராவது எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வைக்க முடியாத இடத்துல ஒரு சைடில் ஒரு பூ வச்சிட்டோன்னா அது பொதுவான ஒரு இதாயிரும். இப்போ நம்ம ஒரு விசேஷ நாளில் வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணால் ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம்ல, அது எல்லா தெய்வங்களுக்கும் எடுத்துப்பாங்க அப்படின்னு வைக்கிறோம்ல, அதே மாதிரி எனக்கு எல்லா இதுக்கும் போடுறதுக்கு பூ இல்லை, அதனால் சைடில் வந்து கொஞ்சம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் இப்போ வந்து அம்பை போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த சாமி என்னன்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த சாமி என்ன சாமின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த வாராகி ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து சிலையாக வச்சோன்னா நமக்கு பராமரிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபோட்டோஸாக மோஸ்ட்லி போடுறது பழக்கத்தை வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து உட்காந்து ஸ்லோகம் படிப்பாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. யூடியூப் கனெக்ட் பண்ணாலே போதும், எல்லா சாமி பாட்டும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உட்காந்து ப்ராப்பராக பூஜை பண்ண முடியல அப்படின்னா டிவிலையாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து சாமி பாட்டை போட்டு விட்டுங்க. பாட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டோட வைப்ரேஷன் வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, எல்லாராலையும் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட சேஞ்சஸ், உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல விதமான சேஞ்சஸ் இருக்குதா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக உள்ள விஷயம் வந்து வீட்டில் வந்து அணையா தீபம் ஒன்று போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இதுக்கான மகிமை வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உணர்வோம். இப்போ எனக்கு வந்து அணையா தீபம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாததுனால நான் வந்து இந்த மாதிரி முக்கியமாக உள்ள விசேஷ நாட்களில் ஈவினிங் பொறுத்துற விளக்க மறுநாள் காலையில் வரைக்கும் நான் அணையாமல் பார்த்துப்பேன். இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து அணையா தீபம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஏற்றின விளக்கு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.